ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. இங்கே ஒரு பெரிய குழப்பமான ஒரு காரியத்தை போல தோன்றலாம். சிறைப்பட்டவர்கள் எப்படி சிறையாவார்கள்? ஆல்ரெடி தே ஆர் பிரிசனர்ஸ். அவர்கள் ஏற்கனவே சிறையில் இருக்கிறவர்கள், சிறைப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி சிறையாக்கி அதை மீட்டு கொண்டு என்று அல்லவா சொல்ல வேண்டும். அதைத்தான் ஓசியாவில் அவர் சொல்லும் பொழுது, அவர் தம்முடையவர்களை அன்பின் கயிறுகளினால் கட்டி எடுத்து. அப்ப நம்ம எப்படி ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார் அப்படின்னா, சிறைப்பட்டவர்களை தம்முடைய அன்பினாலே அவர்களை சிறைபிடிக்கிறார். தம்முடைய அன்பினாலே, தம்முடைய தயவினாலே, தம்முடைய இரக்கத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய அளவிட முடியாத அன்பினாலே அவர் சிறையாக்கி அவர்களை மனுஷர் என்ற பக்குவத்திற்கு கொண்டு வந்து வரங்களையும் கொடுக்கிறார். அதற்கு முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், சிறைப்பட்டவருடைய நிலையை பார்த்தால் அவர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார். ஆக்ரோஷம் இருக்கும், கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும், வெறி இருக்கும், பயங்கரமான மூர்க்க வெறி இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நீங்க சிறையில் இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவன் நான் செய்யல, தப்பே செய்யல, ஆனா என்ன தவறுதெல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டாருன்னு ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் தப்பு செஞ்சுட்டே வரும். பெரியடான்பா அப்படின்னு வரும். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நான் ஒருவரோடு ஒரு காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு தான், அந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை. அவரோட பேசிக்கொண்டு, அவர் ஒரு காவல்துறையை சார்ந்தவர். அப்போ அவர் சொல்றாரு, சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி உள்ள சிறையில் இருக்கிறவங்களே அவனுடைய வெறி, தன் எதிராளி எப்படி அடிக்க வேண்டும் உள்ளே பிளான போடுவான். இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு உளவுத்துறை உள்ள இருக்கு. அவர்களையும் பீதி, அதாவது உளவுத்துறையில சில நேரத்தில் அவங்க அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னா அதையும் மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததற்கு எங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நாங்கள் அலர்ட் பண்ண முடியாம அப்படிதான் அலர்ட் பண்ணோம். ஆனால் அதற்குள்ள அசம்பாவிதம் நடந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி அவர்கள் பிளான் உள்ளே உட்கார்ந்து அந்த வெறி, இந்த கோபம், இப்படிப்பட்டவர்களை நம்ம அன்பை காமிச்சு அவங்கள வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? மனிதர்களாய் மாறுகிறார். இப்ப நம்மளை எடுத்துக்கோமே, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கோமே. பாவத்துல நம்ம இருக்கும்பொழுது நம்ம எப்படி இருந்தோம்? மூர்க்க வெறி கொண்டவர்களாய். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எனக்கு விரோதமா இதை பண்ணிட்டான், எனக்கு விரோதமா அதை பண்ணிட்டான், இவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு மூர்க்க வெறி இருந்தது. ஒரு மூர்க்க வெறி இருந்தது. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட போதோ அவனை மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். அவனை மனிதனாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு வரங்களையும் கொடுக்கிறார். அதாங்க கர்த்தர், அதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு தம்பி எனக்கு தெரியும், அவன் கண்ணெதிரிலே அவருடைய தாயாரை கொன்று விட்டார்கள். தாயாரனுடைய உயிருக்கு அவங்கள
வெட்டிட்டாங்க. சொந்த மாமா அவங்க அக்காவை வெட்டிட்டாரு. இந்த பையனுடைய அம்மா. தாய் மாமா வெட்டிட்டாரு. உதவிக்காக ஜனங்கள் இடத்துல ஓடி ஒவ்வொருத்தருட்டையும் போய் கையில காலில் விழுந்து காப்பாத்துங்க, ஆம்புலன்ஸ் வரவைங்க. யாரும் உதவி செய்யல. கடைசியில் ஆம்புலன்ஸ் வந்த பொழுது அவர்கள் பிணமாக தான் அந்த ஆம்புலன்ஸில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். அது அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் உடைப்பை ஏற்படுத்தினார். ஆனா அந்த பெண்ணுடைய மரித்து போன தன் தாயுடைய புருஷன், தன்னுடைய தகப்பன் அங்கேதான் இருக்கிறார். அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல நல்ல தண்ணி மப்புல இந்த பிள்ளைங்க சொல்றது கூட நிதானம் இல்லாமல் இருக்கிறார். இந்த பையனோ இவனுடைய அண்ணனோ அலைகிறார்கள். நன்மை கிடைக்கவில்லை. அவன் மாறிட்டான். மூர்க்கவரி கொண்டவனார், கோபம் நிறைந்தவனார். வேலை செய். அவனுக்கு சின்ன பையன். அவன் வெளியில குப்பை பொறுக்கி அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை, ஏன்னா அவனுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை. இருந்த தாயும் போயிட்டான். தகப்பன் நீ சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்கிறாள் இல்லை. அதால் வேலைக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் வருவான். நிதானத்துல இருக்க மாட்டான். பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா வச்சுச்சா ஒன்றும் தெரியாது. இவன் வெளியில ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டு இப்பதான் காலை உணவு திட்டலாம். அப்ப இல்லை. அவன் போய் பேப்பர்லாம் பொறுக்கி போட்டு அதுல கிடைக்கிற காசுல சாப்பிட்டான். அப்ப அந்த பக்கமா ஒரு மனிதர், அவர் தன்னுடைய வேலைக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த சிறுவன் குப்பை மேட்டில் பெருக்கிற அந்த குப்பைகளில் சிச்சி பொறுக்குவதை அவன் பார்த்தான். அவளுக்கு ஒரு வாஞ்சை, எப்படியாவது இவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்தா. அவன் சொல்லிட்டான், இருந்தாலும் என்னை மதம் மாத்த வராரு அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் நம்ப அவன் துணியவில்லை. அங்க பக்கத்துல இருக்கிறவன கூப்பிட்டு சொல்லி இவரை அடிச்சு துன்பப்படுத்தினார்கள். அவர் அதையும் கவலைப்படலை. மறுபடியும் அவரு மாறுதல ஒண்ணு பண்ண. என்னன்னா, அந்த பையனை பார்த்தா சாப்பிடல. அந்த பையனை பார்த்தா நல்ல உடல் இல்லை. அவனுக்கு எப்படியாவது அந்த அவனை பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்றியா தம்பி, வேற ஒன்றும் கேட்க மாட்டார். வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். ஸ்கூலுக்கு போறியா, படிக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். சாப்பிட்றியா, அவனுக்கு உணவு வாங்கி தந்தார். அவன் சாப்பிட்டான். நான் பசியோடு இருப்பதை அறிகிற ஒரு மனிதன் அவன் ஏதோ நல்லது செய்யறான், என்னன்னு கேட்டான். அப்போ அவனுக்கு படிக்கிறியா தம்பி? சரி நான் ஸ்கூலுக்கு போறேன். அவன் ஸ்கூலுக்கு போனான். அப்புறம் அவர்கிட்ட கேட்டான், உங்களை எங்க பார்க்க? நான் பள்ளிக்கு போயிட்டேன், உங்களை பார்க்க முடியல, உங்களை எங்க வந்தா பார்க்கலாம்? அவர் சொன்னாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் தம்பி எனக்கு விடுமுறை. நீ என்னை பார்க்கணும்னா என்ன அந்த ஆலயத்துல இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு. அங்கே நாங்கெல்லாம் நின்று பேசுவோம், ஊழியத்துக்கு போறதை பத்தி பேசுவோம். நீ அந்த டைம்ல என்னை பார்க்கலாம். மற்றபடி நான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கஷ்டம். அந்த மனிதன், அந்த பையன் கரெக்டாக அந்த டைம் ஆராதெல்லாம் முடிந்து அவங்க பின்னாடி ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு இடத்துல நின்று அவங்க அடுத்த ஊழியம் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, சண்டே கிளாஸ் எங்கே அப்படிலாம் அவங்க பிளான் அந்த பேசி கொண்டு இருக்கும் பொழுது இவன் போயிடுவான். அப்போ அங்கே இன்னொருவர் அவன்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டார். பாப்பாரு, சிரிப்பாரு, நல்லா இருக்கே தம்பி அப்படின்வாரு. அவனு என்னடா இது இருந்தாலும் யாருன்னு தெரியாது, நம்ம நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்றான். அப்புறம் இவரை பார்த்தோன்னே அண்ணா அப்படின்வான். இவர் சொல்லுவாரு, சாப்பிட்டியாப்பா, வா சாப்பாடு. வேற ஒன்று அவனுக்கு வேற ஒன்று அவனை பற்றி அவனுக்கு ஏன்னா அவனுடைய மைண்டு தவறா இருக்கு. இயேசுவை பற்றி சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல.
அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இன்னொரு சகோதரர் அவனுக்கு மற்ற நேரங்களில் நீ சாப்பிட்றதுக்கு இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் அவன் பாக்கெட்டை வச்சு அனுப்பிடுவான். இவன் இப்படியே மூர்க்க வெறி கொண்டவனாய் இருந்தவன் மாற ஆரம்பித்தான் மனிதனா. அவனை கர்த்தர் மனிதனாய் மாற்றினார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனிதர்களாக மாற்றி மனிதர்களுக்கு அவர் வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மனித தன்மையை அவனுக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுக்குள்ள வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் இப்படி வந்து அவனா அங்க என்னமோ ஜெபம் நடக்குது, என்னன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி உட்கார்ந்து அவனா இயேசுவை அந்த போதனைகளை கேட்டு அவனா கர்த்தரை பிடித்து கொண்டு அவனுக்குள்ள கர்த்தர் சில வரங்களை கொடுக்க ஆரம்பித்தான். இந்த வரங்கள் பெற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு முதல் சோதனை என்னன்னா, எந்த மாமன் அவனுடைய தாயை வெட்டி கொன்றானோ அவன் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத செய்தி வருகிறது. இவன் நினைக்கிறான், போறோம் அவன் கதையை அங்கே முடிக்கணும் அப்படின்ற வெறி கோபம் அவனுக்குள்ள இன்னும் இருக்கு. ஆனா அவன் இப்ப ஜெபிக்க பழகிட்டானே, ஆண்டவரை அறிந்து கொள்ள அந்த அன்புக்குள்ள வந்துட்டானே, ஆண்டவர் சிறைப்பட்டிருந்தவனை இன்னொரு சிறையாக்கி இன்னொரு காரியத்தில் அவனை கொண்டு வந்து அவனை யாரும் கண்டுகொள்ளாமல் வேதனையில் இருந்த மனிதனை நான் உனக்கு இருக்கிறேன் என்று அவனுக்கு விளங்கப்படின கர்த்தர் என்ன செய்தான்னா, அன்று இரவு அவன் ஜெபித்த பொழுது அவனோடு பேச ஆரம்பித்தான். நீ போ, உன் மாவனை பார்த்து ஜெபம் பண்ணு, நான் அவனை குணமாக்குவேன். எப்படி ஆண்டவரே, நான் எப்படி போக முடியும்? அவனை நான் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை, நீ ஜெபம் பண்ணு. இதுதாங்க கர்த்தர் சிறைப்பட்டவனை சிறையாக்கி மனிதர்களாக அவன் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவனுடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றி வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. போனா அவருக்காக ஜெபம் பண்ணா, அவர் பேரலைட்டிக்கா படுத்து கிடந்தவருக்காக செபித்த பொழுது கர்த்தர் அந்த மனிதனை குணமாக்கினார். இதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில எங்கேயோ நம்ம திசை மாறி போய் கொண்டிருந்த நம்மை அவர் அன்பினாலே சிறைபிடித்தார். He catch up with his love. அவருடைய அன்பினாலே சிறையாக்கினார். அவருடைய அன்பினாலே சிறையாக்கப்பட்ட நாம் மிருகங்களாக, பட்சிக்கிறவர்களாக, பீறுகிற ஓநாய்களாக, இப்படி இருந்த சிங்கம் புலியாக இருந்த நம்மை ஆண்டவர் மாற்றி மனித மனுக்குலத்திற்கேற்ற மனிதனுக்கேற்ற அந்த மனிதனாய் நம்மை மாற்றி உருமாற்றி நமக்குள்ள வரங்களை கொடுத்து இப்பொழுது நம்மை பயன்படுத்துகிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த காலை வேளைகள் உங்கள் வாழ்வில் அவர் உங்களுடைய சுபாவங்களை, நீங்கள் கோபமானவர்களாய் இருந்திருக்கலாம், அல்லது மூர்க்கம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம், வெறி பிடித்தவர்களைப் போல இருந்திருக்கலாம், உங்களுக்கு பல விதமான சுபாவங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அண்டை வந்தது பின்பு அதை முற்றிலுமாய் மாற்று மனிதனாய் சக மனிதனை மதிக்கிற மனிதனாய் மாற்று. உங்களுக்குள்ள வரங்களை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற, காணப்படுகிற பாத்திரமாய் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கம். நீங்க கேட்குறீங்கல்ல, என்னை ஏன் ரட்சித்தீங்க, என்னை ஏன் மீட்டு கொண்டீங்க, எனக்கு ஏன் இந்த நன்மை செஞ்சீங்க, என் வாழ்க்கையில ஏன் இது நடந்துச்சு, என்னை கைவிட்டிருக்கலாமே, நான் எப்படியோ போயிருப்பேனே, என்னை தேடி வந்திரு, நான் உமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறேனே, எனக்கு எதுக்காக நான் அழைச்சிங்கன்னே தெரியலையப்பா அப்படின்னு புலம்புறீங்கல்ல. உங்களை அழைத்ததின் நோக்கம் உங்களை மனிதனாக, மரம் பெற்றவனாக மாற்றி, அருமையான மகளாக உங்களை மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். வைக்க போகிறார்கள், வைத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்க பண்ணுகிற பிசாசு
ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக்கி வைத்திருக்கிறார். அதை கூடிய விரைவில் உங்கள் கண்கள் அதை காணவும், செவிகள் அதை கேட்கவும், நீங்கள் உணர்வும் கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கே அதை செய்ய துவங்குகிறார். ஆமென். ஆமென்.